ஆனால் நம்ம ஆளுங்க என்னென்ன சொல்கிறாங்க, தனுஷ் உள்ளே வந்துட்டாரு, தனுஷ் கூட பழக்கம் ஏற்படுது, அதனால் வந்து இவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஏண்டா உங்களுக்கெல்லாம் அவங்க அறிவே இல்லையாடா? இதெல்லாம் வந்து என்ன பேச்சு இது? அதாவது தனுஷும் வந்து த்ரிஷாவும் அவங்க வீட்டுக்கு அப்பப்போ வர்றவங்க. அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரொடியூசர். அதாவது ஜெயம் ரவியோட மாமியார்ன்ற ஒரு ப்ரொடியூசர். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அடங்கமறுன்ற படம் வந்து எடுக்குறாங்க. அதில வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிருந்தவரு கொஞ்சம் வந்து பூஸ்டப் ஆகி மேல வராரு. படம் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடங்கமறு போல எல்லாம் சுமாரா வந்துட்டுருக்கு. சைரன் படம்லாம் நல்லா சுமாரா போயிட்டுருக்கு. ஸோ வந்து அவங்க த்ரிஷாவும், அவங்க தனுஷன்றப்ப அடிக்கடி வர்றவங்க அண்ணன், தம்பி, தங்கச்சியா பழகுறவங்க. த்ரிஷா வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு அக்காவா, தங்கச்சியா தான் பார்க்குறவரு. அது எல்லாருக்குமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அத வந்து கொச்சைப்படுத்தி இவனுங்க வந்து இவங்களால தான் இவங்க கெட்டு இதுவாயிட்டாரு. அவங்களால தான் இதுவாயிட்டாரு. இவங்க அவங்க வச்சுன்னுக்குறாங்க. இவங்க அவங்கள வச்சுன்னுக்குறாங்க. இந்த மாரி உங்க வீட்ல யாருனா சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா?